முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போறோம். 4 முட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 கல்பாசி, பட்டை, நட்சத்திர சோம்பு, 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 5 பூண்டு, 1 இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, தேங்காய் சிறிதளவு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை உள்ள போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சோடனே ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம் நல்லா கலந்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். இந்த சோம்பு சீரகம் நல்லா வறுபடணும். இப்ப எல்லாமே நல்லா வறுத்துச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்ப தேங்காய் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய் உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த இந்த வறுத்த எல்லா ஐட்டமும் அதில் போட்டுக்குவோம். சோம்பு போட்டுட்டு 1 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ ஃபேன் சூடானோன்னு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா காஞ்சோன்னு எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய், பட்டை, கல்பாசி, லவங்கம், பிரிஞ்சி இலை 2. இது நல்லா பொரிஞ்சோன்னு ஆனியன், பச்சை மிளகாய், ஆனியன் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதம் வதக்குனா போதும். இந்த லைட்டா கண்ணாடி பதம் வதக்கணும்னு இஞ்சி பூண்டு எடுத்து தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுல மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல தண்ணி கலந்துக்கலாம். லைட்டா அளவா தண்ணி ஊற்றினா போதும். இது நல்லா கொதிக்கட்டும். இதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி, சீரகப்பொடி, சால்ட்டு எல்லாம் கலந்துக்கோங்க. எண்ணெயில நல்லா கலந்துட்டு இப்படி எக்கு ஆஃபா கட் பண்ணி வச்சிருக்க எக்கு அதுல போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதை டேர்ன் பண்ணியாச்சு. இது வேகட்டும். இதில் 1 முட்டையை இதில் கட் பண்ணி ஊற்றிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், அதை கிண்ட வேணாம். இந்த எண்ணெயில் இப்படி எண்ணெய், சால்ட்டு, சில்லி பவுடர், பெப்பர் பவுடரு, மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் கலந்து இந்த இது இருக்கிறப்ப அந்த ஃப்ளேவர் இதில் இறங்கிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இதில் எக்கு குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம ஆயிலில் பொரிச்சு வச்சிருக்க எக்கு இதில் சேர்த்துக்கிறோம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் வந்தானே நம்ம எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சுவையான டேஸ்டான முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.